ஹலோ வியூவர்ஸ், இன்று உங்களிடம் டால்ஸ்டாய் எழுதிய ஒரு சிறுகதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த கதையின் பெயர் என்னவென்றால் வாட்டர் மேன் லீவ்வே. மனிதன் எதனால் வாழ்கின்றார். சைமன் என்பவர் ஒரு செருப்பு தேய்க்கும் தொழிலாளி. அவன் தனது மனைவி குழந்தைகளுடன் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வருகிறான். ஒரு நாள் மனைவி பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா இவன் 4 செருப்பு தைச்சு கொடுத்துருப்பான். அவங்க பணம் வசூல் பண்ணணும்னு சொல்லி சொல்லவே கிளம்பி போகிறான். போனால் அவங்க 4 பேரையும் பார்க்குறப்ப அவங்க அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லவே ஒருத்தர் மட்டும் ஒரு 100 ரூபா தரான். 100 ரூபாய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஓட்டோ வாங்கி வச்சுட்டு மீதி 50 ரூபா வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இரவு ஆகிடுது. இரவு ஆனவர்கள் பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு இருக்குது. சர்ச்சு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உருவம் தெரியுது. அங்கே போய் பார்த்தா ஒரு அலைய வாரியும் ஆடையில் இருக்கிறான். மேல் பாதுகாப்பு என்ன பண்ணுறான், அவனை கூட்டிகிட்டு வரலாம். அவனுடைய பேரை கேட்குறான், சொல்லவில்லை. கடைசியில் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறான். போன தன்னுடைய மனைவிட்டு என்ன சொல்கிறான், அந்த இளைஞருக்கு உணவு முடிஞ்சிருப்பா. அவர் திட்டுறா, இருக்கிறது 2 பிரெட் தான், உனக்கு எனக்கு தான் இருக்குது, பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது, எப்படி உங்களுக்கு கொடுக்க சொல்லுப்பா. பரவாயில்ல புரிஞ்சுருந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், 1/2 பிரெட்டை மட்டும் எடுத்துட்டு 1/2 பிரெட்டை கொடுத்து 2 பேர் சாப்பிட்றாங்க. சூப்பு முறையாக குடிச்சுட்டு பேர் இருக்கிறா ஒன்று சொல்லு. அவனுக்கு முதல்ல மட்டும் மெல்லிய புண்ணை வருது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஷூ எப்படி ஷூ தைக்கிறது, செருப்பு தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா இத்தனை வேலையில் மும்முரமாக இருப்பான். சாப்பிடுவான், நேரத்துக்கு சாப்பிடுவான், யார்ட்டையும் பேச மாட்டான். போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ண ஜன்னல் வழியாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார என்ன பண்ணுறான், ஒரு கோச் ரோட்லேருந்து இறங்குற நேராக சைமன் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வாரம் பர்த்டே தயவுசெய்து எனக்கு காஸ்ட்லி நேரம் கொடுத்துருக்கேன், எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்கிறார். 10,000 ரூபா உனக்கு தரையிலுமே சந்தோஷமாயிடலாம். அதேமாதிரி அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறா, இங்கே பீட்டர் பீட்டர் சொல்கிறான்ன்றாரு, நல்லா ஆஃபர் வந்துருக்கு, தயவுசெய்து ஒழுங்காக ஷூ தைச்சு கொடுறா அப்படின்னு அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான், செருப்பாக தைச்சிடறான். ஷூ போகிற கழுத்தில் கடுப்பாயிடலாம். கடுப்பாக கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டிலேருந்து அந்த வேலைக்கார விட்டு வேகமாக முடியாதா பீட்டர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஆக்சுவலாக இங்கே ஷூ தைச்சிட்டிங்கிறப்ப அவன் என்ன சொன்னால், இல்லை செக்கிங் என்ன தான் இந்த செக்கிங் செருப்பு தைச்சிருக்கீங்களுமே நல்ல வரைக்கும் நீங்கள் ஷூ தைக்கல. ஏன்னா அவர் இப்போ எங்கள் வீட்டுக்கு முதலாளி இறந்துட்டார், நேற்று இறந்துட்டார். இன்றைக்கி அவர் உடம்பு புதைக்க போகிறோம். அது செருப்பு சொல்லி இந்த 2 செருப்பையை கொடுக்குறேன். இவங்க ஒரே ஆச்சரியம், எப்போ பீட்டரால் ஆக்சுவலாக அந்த சாவை முன்னாலே பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அடுத்த நாள் என்ன பண்ணுறான், திருப்பி தன்னுடைய வேலையில் மூலமாக இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா 2 குழந்தைய கூட்டிகிட்டு வருது. சைவனை போய் பார்க்குது. அதில் ஒரு குழந்தைக்கு கால் போனோம். அந்த அம்மா என்ன சொன்னால், இந்த 2 குழந்தைக்கு சேர்த்துக்குன்னு சொல்லிப்ப அளவெடுக்கிறான். அளவெடுத்தோம் சைவன் இப்போ வீட்டில் என்ன பண்ணுறது, இந்த 2 குழந்தையும் பார்த்துட்டே லேடி பார்த்துட்டு லேசாக புண்ணகை போகிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், பீட்டர் மாதிரி சைமன் கேட்குற அந்த மாதிரி லேடி குழந்தை எப்படி இந்த மூணு வந்துச்சுனப்போ அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லி இந்த மாதிரி இந்த ஆக்சுவலாக நான் இந்த குழந்தையோட அம்மா கிடையாது, இந்த உங்களை அப்பா ஒரு மரம் வெட்டுறப்ப செத்து போயிடுறாரு. மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஃபிக்ஸ் வரவே பார்த்தீங்கன்னா குழந்தை பெக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய தள்ளுமே வழியில் தள்ளுமே கால் குணமாயிடுச்சு, நான்லாம் எடுத்து வளர்க்குறேன்னு சொல்லுமே அப்போ புண்ணகை போடுவேன். கடைசி என்ன பண்ணுறாங்க, புண்ணகை போடுறான். புண்ணகை போட்டதுக்கப்புறம் என்னது, கடைசி கொஞ்சம் நேரம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக ப்ரைட் ஆகிடுது. உடனே சைமன் என்ன பண்ணுறான், பீட்டரை பார்த்து நீ சாதாரண மனுஷன் மாதிரி நீ யாருன்னு சொல்கிறது, இந்த பேர் நான் சொல்கிறேன், நான் ஒரு ஏஞ்சல் தானே. ஆக்சுவலாக கடவுள் இந்த ரேடியோட உயிரை எடுத்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. நான் எடுக்கல. காரணம் என்ன, அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தார். கடவுள் போய் சொல்லணும். கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ சொல்ல பேச்சு கேட்காதனால நீ பூமியில் போயிட்டு 3 விஷயங்கள் மனிதன் எதனால் வாழ்கிறாரு 3 விஷயம் தெரிஞ்சு வாழ்ந்துருப்ப நான் 3 விஷயத்தை கண்டுபிடிச்சேன். முதல் விஷயம் என்னன்னா மனிதன் மனைவி முதல்ல இந்த சாப்பாடு கொடுக்கும் பண்ணிங்கன்னா கடைசியில் கொடுத்தா மனிதத்தை என்ன இருக்கும், இறக்கம் இருக்குன்னு நினச்சிட்டேன். 2வது பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரன் பார்த்தீங்கன்னா தன் சாவை தெரியாமல் ஒரு வாரம் நாள் இருக்குன்னு ஆர்டர் கொடுத்தான். அப்போ சாவை ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப நாள் வாழணும் சொல்லி மனுஷன் ஒரு பேராசையில் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். 3வது விஷயம் என்னன்னா அன்பு பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தை தெரிஞ்சு கூட அந்த லேடி இந்த குழந்தைங்க ஆதரவு கொடுத்து இது மூலமாக என்ன தெரியும், கடவுள் பார்த்தீங்கன்னா யாரையுமே அனாதையாக இருக்கிறது கிடையாது. கடவுள் பார்த்தீங்கன்னா ஆபத்தான நேரத்தில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு மனித வடிவத்தில் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறாய் என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.